Audio Jungle. ஏமாந்து விட்டாதீர்கள் நண்பர்களே. உங்கள் அனுமதி டிக்கெட் கொடுக்கிறார்கள், சீட்டு கொடுக்கிறார்கள். இன்று நாளை கடைசி ஆட்டம், இன்று நாளை கடைசி ஆட்டம். சர்க்கஸ் பார்க்கிற நண்பர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் பார்த்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இரவு எங்கள் ஆட்டம், கடைசி ஆட்டம், கடைசி ஆட்டம், கடைசி ஆட்டம். பாயும் காட்சிகளும் குதிரை ஜம்பிங் ஆச்சரியங்களையும் காண வாருங்கள். டிவி திரைப்படங்களில் காணும் சாகசங்களை நேரில் காண வாருங்கள். வெள்ளாட்டுக்கிடாய் சின்ன கட்டையில் 4 கட்டாமல் ஆகாயத்தில் பறந்து பறந்து விளையாடும் பார் விளையாட்டும் பெண்கள் வளர்ச்சல் விளையாட்டையும் காண குடும்பத்தோடு வாருங்கள். பார்ப்பவர்களின் வயிறு குடும்ப நேரில் காண வாருங்கள். வெள்ளாட்டுக்கிடாய் சின்ன கட்டையில் 4 கால்களையும் சுற்றி காமிக்கும் காட்சியை காண வாருங்கள். வடிவேல் காமெடி, விவேக் காமெடி இவை அனைத்தும் நடைபெறும் சர்க்கஸ் கரூர் சிவரஞ்சனி சர்க்கஸ். நாய் ஏரி மேல் ஏரி ஜம்பிங், ரிங் விளையாட்டு, வெள்ளாட்டு கிடாய் கம்பி மேல் நடக்கும் சாகசங்கள், குரங்கு பெருட்டி அடிக்கும் காட்சியை காண வாருங்கள். பால் விளையாட்டு, நகைச்சுவை காட்சிகள், எரியும் தீப்பந்த வளையத்தில் 2 குதிரைகள் பாயும் காட்சிகளும் குதிரை ஜம்பிங் ஆச்சரியங்களையும் காண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சர்க்கஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறையா சினிமா சாங்ஸ் ஓடிட்டு இருந்தது பேக்ரவுண்டில். ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் சர்க்கஸ்க்கு வந்திருக்கோம். எல்லாருமே ஜோடி ஜோடியாக ஃபஸ்ட்டு பேராக டான்ஸ் பண்ணாங்க. டான்ஸ் முடித்த பிறகு தான் இந்த குதிரையாகட்டும் நாயை கொண்டு ஆடு இதெல்லாம் வச்சு சர்க்கஸ் காமிச்சாங்க. நிஜமாக சூப்பராக இருந்தது. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 30 ருபீஸ் தான். ஆனால் நல்ல வர்த்துன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலியாக இருந்தது நிறைய இடம். போக போக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபில் பண்ணிட்டாங்க. நல்லாவே போணுச்சு. எப்படி சர்க்கஸ் போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் எந்த ஊரில் போய் சர்க்கஸ் பார்த்தீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவங்க பண்ணின சர்க்கஸ் வித்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டமானதும் இருந்தது. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருந்தது. நீங்களே கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இப்போது இந்த போட்டிருக்க சர்க்கஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு டான்ஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இப்போது விஜயகாந்த் சார் டான்ஸை போயிட்டுருக்கு. இது என்ன சாங்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் இதுவும் ஃபுல்லாகவே ஒரே சினிமா டைலாகாக தான் போயிட்டுருந்தது. பஞ்சாயத்து பண்ணுற ஒரு சீன் மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஆடு சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அழகாக நடந்து வரும். அந்த வீடியோ தான் இதில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த பர்ஃபாமன்ஸ் பிடிக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி சர்க்கஸ் நீங்களும் பார்த்துருக்கீங்களா, போயிருக்கீங்களா, எந்த ஊருக்கு போனீங்க, எப்போ பார்த்தீங்க, அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க.
மாஸ்டர் அந்த பாப்பா மாதிரி நான் கம்மி மேல நடக்க போறேன் நடந்து பார்க்கலாம் அந்த பஞ்சு குடியா குச்சி ஆமா அது குடி மாஸ்டர் பயமா இருக்குது பயமா இருக்குது நல்லா புடியாயோ என்ன நம்பி 10 பொண்டாட்டி 10 ஒப்பாட்டி நல்லா புடியா மாஸ்டர் அந்த பாபா மாதிரி நான் சர்க்கஸ் பண்ண பாரு அனுப்ப முடியாயோ அடுப்பு இங்க இருக்குது மாஸ்டர் 45 பேர் மேல ஏறியாயோ 45 பேரா காலேஜ் சாணி மேல வைக்கிற மாதிரி 10 பேர் வைக்கிறான் மாஸ்டர் அந்த பாபா மாதிரி நானு நெருச்சு சுத்த போறேன் இல்ல நெருச்சு சுத்த போறேன் தனி மேல சுத்தணும் பக்கத்துல மாஸ்டர் அப்படிதான் தனி மேல ஏன் தனிக்கு மேல எப்படியா அப்படி இல்ல ஜம்ப் பண்ணி சுத்தணும் அந்த பக்கம் மறுக்கிறா அப்படின்னு நில்லுங்க சுத்தலாமா மாஸ்டர் இந்த பக்கம் மாஸ்டர் என் தம்பி சமாளிக்கிறாரா அண்ணி சொல்லாத அவன் உள்ள இருக்கிறா கோமாளி பத்தி
வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே தலை ஃபுல்லாகவே கையும் சேர்த்து மண்ணுக்குள்ளே புதைச்ச மாதிரி வச்சுருந்தாங்க. எந்த ஒரு கேப்புமே இல்லைங்க மூச்சு விட. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சிரிக்க வச்ச ஜோக்கர் தான் வந்து இந்த வித்தை வந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த vlog இதோட முடிஞ்சது. அடுத்தடுத்த vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது காப்பிரைட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து அனுப்பி வைங்க. நானும் வந்து பேக்ரவுண்ட் கொஞ்சம் செட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை பாய்.